எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2 நாளா நம்ம நிறைய எலெக்ஷன் பத்தி பேசுனதை தாண்டி திவ்யா சத்யராஜ் அவர்கள் பேசின ஒரு ஒரு காணொளி வந்து ரொம்ப விமர்சிக்கப்பட்டும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சும் சில பேர் வந்து பதிவிட்டுட்டு இருக்காங்க. அது நமக்கு பெருசா பிரச்சனையா தெரியல. ஏன்னா அவங்க பேசினா சில ஆயிரங்கள் அவ்வளோ பேர் தான் போய் சேரும். ஆனால் அதை ஆதரித்து அவங்க சொன்னதை வந்து சப்போர்ட் பண்ணி நடிகர் திரு சத்யராஜ் சார் அவர்கள் பேசுனது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஈஸியாக 1 கோடி பேருக்கு போய் அந்த விஷுவல் சேர்ந்துருக்கும், அவர் சொன்ன கருத்து போய் சேர்ந்துருக்கும். சார் நீங்கள் பெரியாரிஸ்ட்னு லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியும் சார், 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பெரியாரிஸ்ட் அப்படின்னு தெரியாது. அண்டு பெரியாரிசம் அந்த கொள்கை என்னன்றதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் மகள் திவ்யா மேடம் சொன்னதாகட்டும், நீங்கள் சொன்னதாகட்டும், அது வந்து அந்த கருத்து தப்பு சார். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது சில லட்சங்கள் மக்களுக்காவது போய் சேரும். அதனால் இதை சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சொன்னது என்னென்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வாழ்கிறது தப்பில்லை. கல்யாணம் பண்ணிக்காமல், அதாவது தாலி கட்டாமல், மோதிரம் மாற்றாமல், நிக்கா அப்படின்ற முறையில் இல்லாமல், இந்த எந்த சடங்குகளும் இல்லாமல், ஃபேமிலி இல்லாமல், பெற்றோர்களோட சம்மதம் இல்லாமல், திருமணம் என்ற பந்தத்தில் வந்து நீங்கள் வாழ்கிறது தப்பில்லை. திருமணம்னு சொல்ல முடியாது, அதை பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். எப்பெல்லாம் யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், அது தப்பில்லை அப்படின்னு ஒரு கருத்து. இதை தாண்டி இன்னொரு அபத்தமான கருத்து, குழந்தை பெற்றுக்கலாம், கல்யாணமே இல்லாமல் நீங்கள் வந்து லிவிங்கில் யாரோட தேவையும் இல்லை, சயின்டிஃபிக் முறையில் கூட நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. லீகலைஸ்டு முறைப்படி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆட்களால் முடியும். ஏன்னா குறைஞ்சது பேங்க் பேலன்ஸாகவே உங்ககிட்ட மினிமம் பேங்க் பேலன்ஸாகவே ஒரு 25 crores இருக்கும். உங்களுக்கான சொத்து வளங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். அதனால் ஒரு குழந்தையை பெற்று நீங்கள் யாரோட ஆதரவும் இல்லாமல், எந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு 3 மேடு 4 மேடு வச்சு நீங்கள் வளர்த்துருவீங்க குழந்தைய. ஆனால் சாமானிய மக்களாக வாழ்கிறவங்க உங்கள் கருத்தால் ஈர்க்கப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு, இவங்களே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, இது ஒரு குழந்தையோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது கலாச்சாரமோ பண்பாடு அதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தையோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதை சினிமாவில் வேறு யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, நல்லா தெரியும். அதனால் சில லட்சம் மக்களுக்காவது இது போய் சேரட்டும்னு நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையால், இந்த விஷயத்தால், இந்த கான்டென்ட்டால் இந்த ஜென்சி கிட்ஸ் தயவுசெய்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க.